வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். 3700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நேற்று முற்பகல் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ள எரிவாயுவை நேற்று இரவு விநியோக பிரிவுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாக லெட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே சன்ன ஜெயவர்தன இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். அதன்படி நாடளாவிய ரீதியில் இன்று முதல் தொடர்ச்சியாக எரிவாயு கொள்கலன்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியினால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்நிலையில் போதுமான அளவு எரிவாயு கொள்கலன்கள் இன்மையே எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 110 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தமுலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களால் நாட்டுக்கு பெருமளவு பணம் இழக்கப்படுகிறது. இந்த சட்ட விரோத வருமானம் நாட்டின் அபிவிருத்திக்கோ அல்லது எதிர்கால பயணத்துக்கோ எந்த விதத்திலும் பங்களிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை சூழ்ந்துள்ள இந்த பயங்கரமான போதைப்பொருள் ஆபத்திலிருந்து சமூகத்தையும் குழந்தைகளையும் பாதுகாப்பது அனைத்து தரப்பினரது பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கையில் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் என்ற சட்டத்தை மீறிய சுமார் 9,000 சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட சோதனைகளின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளின் உள்நுழைவு மற்றும் வெளியேறும் அனைத்து இடங்களிலும் சாரதிகள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பு பட்டிகளை அணிந்துள்ளனரா என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகளால் தீவிரமாக பரிசோதிக்கப்படுகிறது. இந்நிலையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் விபத்துகள் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய காயங்கள் அல்லது உயிரிழப்புகளை குறைப்பதே இந்த சட்டத்தின் பிரதான நோக்கமாகும். வெறும் அபராத பணத்திலிருந்து தப்பிப்பதற்காக அன்றே தமது மற்றும் ஏனைய பயணிகளின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்துக்கு மதிப்பளிக்குமாறு காவல்துறை சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. நீண்டகாலமாக காணப்பட்டு வந்த காணி தகராறு முற்றியதில் தம்பி நடத்திய தாக்குதலில் 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான அண்ணன் உயிரிழந்துள்ளார். சம்பவம் கொழும்பு கோமாகமை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபருக்கும் அவரது 28 வயதுடைய தம்பிக்கும் இடையில் காணி விவகாரம் தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சினை இருந்து வந்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு இருவருக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆத்திரமடைந்த தம்பி மறைத்து வைத்திருந்த வாளால் அண்ணனை சராமரியாக தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த அண்ணன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு பிள்ளையின் தந்தையான 28 வயதுடைய தம்பியை கொலை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளதுடன் காணி பிரச்சினையே இந்த கொலைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் நகரசபை எல்லைக்குள் அடையாளப்படுத்தப்பட்ட சில உணவகங்கள் மீது சுகாதாரத்துறையினர் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வாரம் மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது இயங்கி வந்த 3 உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார் தாழ்வுப்பாடு பிரதான வீதி வைத்தியசாலை பகுதியை அண்டிய உணவகங்கள் 2 மீதும் மன்னார் உப்புக்குளம் மற்றும் பள்ளிமுனை வீதியில் 2 உணவகங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உரிய சுகாதார நடைமுறையை பின்பற்றாமை, கழிவகற்றல் செயற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்படாமை, அதிக அளவு இலையான்கள் காணப்பட்டமை, கையுறை பயன்படுத்தாமை, சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை, சுகாதாரமற்ற முறையில் உணவு தயார் செய்தமை உள்ளடங்கலாக பல்வேறு குற்றங்களை அடிப்படையாக கொண்டு உணவகங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டி வீதியில் வெவல்தனிய பகுதியில் நடந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் யுவதியொருவர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த பெண் காயமடைந்துள்ளார்.
இதனையடுத்து மோட்டார் சைக்கிள் சாரதி வெரக்காப்பல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவரது நிலை மோசமாக இருந்ததனால் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் தம்புள்ளியை சேர்ந்த 21 வயதுடையவர் என்றும் சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. காலி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இந்த விபத்தின் போது மேலும் 2 படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காலி கிந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞரே உயிரிழந்துள்ளார். ரத்கும பெந்தாலிய சந்தையில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் சிக்கிய தனது நண்பர்கள் 2 பார்ப்பதற்காக காலி பொதுநா வைத்தியசாலைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேற்று நேர்ந்துள்ளது. ரத்கும பகுதியில் இடம்பெற்ற அந்த முந்தைய விபத்திலும் ஒரு இளைஞர் உயிரிழந்திருந்தார். இந்த விபத்தில் கெந்தோட்டை மற்றும் தத்தல பகுதிகளைச் சேர்ந்த 18 வயதுடைய 2 இளைஞர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். அவர்கள் இருவரும் தற்போது காலி பொதுநா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நண்பனின் விபத்து செய்தி கேட்டு விரைந்தவர்கள் அதே வைத்தியசாலைக்கு செல்லும் வழியில் விபத்துக்குள்ளான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளம் காவல்துறையினர் நேற்று புத்தளம் தில்லியடி அல்காசிம் கிராமத்துக்கு அருகிலுள்ள சாலையின் அருகே முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். புத்தளம் காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவின்படி இறந்தவர் 72 வயதான அப்துல் லத்தீப் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் புத்தளம் தில்லையடியில் வசிக்கும் 5 குழந்தைகளின் தந்தையாவார். நேற்று முன்தினம் இரவு வீட்டில் இருந்தபோது யாரோ ஒருவர் அவரை வாடகை பயணம் ஒன்றுக்கு அழைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காலையில் அவர் திரும்பி வராததனால் அவரது குடும்பத்தினர் புத்தளம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். பின்னர் அவரது வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கால்வாய் அருகே அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள முச்சக்கர வண்டியை கொலையாளிகள் கடத்தி சென்றிருக்கலாம் என நம்பப்பட்ட நிலையில் பின்னர் அந்த முச்சக்கர வண்டியும் மீட்கப்பட்டது. ஒரு வழி போக்கர் உடலை கண்டு உள்ளூர் வாசிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் அதன் பின்னர் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மொனராகலை பொத்துவில் பிரதான வீதியில் மொனராகலை நகருக்கு அண்மித்த பகுதியில் பாலம் ஒன்றிலிருந்தே ஹெப் ரக வாகனம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மொனராகலை நகரை அண்டிய பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த டபுள் கேப் வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பாலத்திலிருந்து கீழே விழுந்து தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் அவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தினால் குறித்த வாகனத்துக்கும் பாலத்துக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் அப்பாலத்தின் ஊடாக மொனராகலை நகருக்கு நீர் விநியோகம் செய்யும் பிரதான நீர்க்குழாய் உடைந்துள்ளதனால் நகருக்கான நீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதியின் கவனக்குறைவா அல்லது வாகனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறா விபத்துக்கு காரணம் என்பது குறித்து மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிவனடி பாதமலை தரிசனம் செய்ய சென்ற 81 வயதுடைய ஆண் ஒருவர் திடீரென ஏற்பட்ட சுகவீனத்தால் மரணமடைந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை சிவனடி பாதமலைக்கு அவரது குடும்பத்தினருடன் செல்லும்போது கடும் சுகவீனம் காரணமாக மலையுச்சியிலிருந்து மிகவும் சிரமத்தின் மத்தியில் நல்லதண்ணி நகருக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து அவசர ஆம்புலன்ஸ் மூலமாக கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடலம் கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மரணித்தவரது உடற்கூற்று பரிசோதனை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்ற பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாநகர எல்லைக்கு உட்பட்ட மாந்தீவு பகுதிகள் ஏற்கனவே புகுந்திருந்த காட்டு யானைகள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பந்துறை பிரதேசத்துக்குள் நுழைந்து அட்டகாசம் ஏற்படுத்தியுள்ளன. கடந்த 5 தினங்களாக தொடர்ந்தும் அப்பகுதியில் காட்டு யானைகள் உட்புகுந்து நெற்பயிர்கள் மற்றும் ஏனைய பயிர் வகைகளையும் துவம்சம் செய்வதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். யானைகள் மனித மோதலுக்கு நிரந்தர தீர்வு இதுவரையிலும் எட்டப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதேவேளை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகஸ்தர்களும் அப்பகுதி பொதுமக்களும் இணைந்து குறித்த காட்டு யானைகளை அப்பகுதியிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறு காட்டு யானைகளில் அட்டகாசத்தாலும் நடமாட்டத்தாலும் வலிமை போன்று தமது அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட முடியாதுள்ளதாகவும் மிகுந்த அச்சத்தின் மத்தியிலேயே தாம் நடமாடுவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
வாட்ஸ்அப் குழுக்களில் புதிதாக இணையும் உறுப்பினர்கள் தாம் சேருவதற்கு முன் இடம்பெற்ற உரையாடல்களை அறிந்து கொள்ளும் வகையில் புதிய குரூப் மெசேஜ் ஹிஸ்டரி வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு புதிய உறுப்பினர் குழுவில் சேர்க்கப்படும் போது முன்னதாக பரிமாறப்பட்ட 25 முதல் 100 செய்திகள் வரை அவருடன் பகிரும் வாய்ப்பு குழுவில் உள்ள தற்போதைய உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். இந்த வசதி தானியங்கி முறையில் செயல்படாது. குழு உறுப்பினர்கள் விரும்பினால் மட்டுமே முந்தைய செய்திகளை பகிர முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பயனர்களின் தனியுரிமை பாதுகாப்புகள் தொடர்ந்தும் பேணப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. குரூப் மெசேஜ் ஹிஸ்டரி வசதி மூலம் உலகம் முழுவதும் உள்ள பயனர்களுக்கு படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.